Best Satirical Video 2016. Best Satire Video 2016. The nominees are ஏன் அடிக்கிறீங்க? நான் கொஞ்சம் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறியா? என்ன அஞ்சான்னு கூட சொல்லு, பொறுத்துக்கிறேன். ஜிம்முக்கு போன ஜெமினி கணேசன் from Madras Meter. அமலோ சார், என்ன வணக்கம். ஒரு வாட்டி கண்ணில் காட்டிங்கன்னா பார்க்கணும் போல இருக்கு. Amalo from Put Chutney. ப்ளூ சட்டை போட்டு பஸ் ஸ்டாண்டில் திரிஞ்சாலே அவங்களாம் கண்டக்டரோ டிரைவரோ கிடையாது. அவங்க கிட்டலாம் போய் Blue Sutta Bus Review from Madras Central. சொல்லுங்க வல்லோ. என் குரலில் என்ன பிழை கண்டீர்? பிழை இல்ல பிழை. பிழை. Valluvan Pattapadu from Temple Monkeys. பொதுவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி தான் பழக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ வித்தியாசமாக ஒரு கேள்வி எழுதியிருக்காங்க. உங்கள் சேனலை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்ல போகிறீங்க. இப்போ குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், சின்ன பொண்ணுங்க அவங்களாம் எங்கள் சேனல் பார்க்க வேணாம். வெறும் சின்ன பசங்க வயசுக்கு வந்தவங்க அவங்க மட்டும் டெம்பிள் மிக்கி பார்த்தா போதும். மற்றபடி ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க வேணாம். பண்ண ஆமாம் வேணாம் வேணாம், அது எதுக்கு தேவையில்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னா 100 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சர்வர் வந்து அதுக்கு மேலே அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனால் எப்போவுமே வந்து நல்ல வீடியோவாக வரணும்னு எதிர்பார்த்தா எங்கள் சேனல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. Best Satire Video 2016. ரோட்ல போறவன எல்லாம் ஏறி மதுரை போறவன சிவகங்கை பக்கட்டும் ஏறி சிவகங்கை போறவன கூப்பிட்டு திருச்சி பஸ் ஏற்றி விட்டு அனுப்பிச்சிருவாங்க. அவன் பெங்களூர்ல கொண்டாட வேண்டிய தீபாவளியை திருச்சியில பஸ்ல புது படம் போடுறாங்கன்னு சொல்லி தயவு செய்து அந்த வருஷம் அங்கேயேதான் பொறுக்கி புறம்போக்கு முடிச்ச வைக்க கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டேன். ஐடில வேலை ஆகுறவங்க எல்லாருமே பஸ்ஸை புக் பண்ணிட்டு ஏதோ டைட்டானிக் அப்படியே புக் பண்ண ரேஞ்சுக்கு தான் ஃபீல் கொடுப்பாங்க. ஆனா நேர்ல போய் பார்த்தா தான் தெரியும் அது நாய் பிடிக்கிற வண்டி. Best Satire Video 2016. Blue Sutta Bus Review from Madras Central. வானம் எல்லை வரையறுக்கணும், வார்த்தைகள் ஒளியடிக்க மானம் போற்ற உருவெடுக்கணும், சாதனை வழி கொடுக்க. We are the trendsetters da, விடுவ செம்ம பவர்டா, மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தா நாங்க உன்னாவே வாங்கும் கூட்டம்டா. பொதுவாக எல்லாருக்கும் வணக்கம். பொதுவான ஆரம்பிச்சுட்டேன். பொதுவாக நான் ஆரம்பிக்கிறது இல்லை. ஆரம்பிச்சுட்டா கழிவு ஊத்தாமல் விட்டதா சரித்திரமே கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்மைல் சேட்டுன்னு இந்த ஒரு டீம் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நினப்புனா, மொத்தத்துக்கு இவங்க தலைமை நினச்சிக்கிட்டு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துனாங்க. அதுக்கு ஒரு கூட்டமாக வந்து என்னையவே கூப்பிடுறாங்க. அநேகமாக இந்த இடத்துல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டாரா? நீ இருக்கார மொத்தத்தில் இந்த ஷோவுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னா, வெளியிலே ஒரு தடவை இதை செஞ்சு காமிச்சேன். இங்கே எல்லாரும் கேட்குறதுனால திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். 5க்கு ரொம்ப நல்லா இருந்ததுனால 2.5 மார்க் கொடுக்குறேன். கொஞ்சம் கேவலமாக இருந்தால் 3.5 மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த படம் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ இன் யூடியூப் ஒரு படம் டீம் வந்து இன்டகிரேட் பண்ணி போட்டதுன்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் வைரல் ஆனது. சாரி தப்பாக இருந்தால். ஸோ அப்படி மிகப்பெரிய வைராலிட்டியை கிரியேட் பண்ணிச்சு வெற்றியாக சுடக்கூடிய அந்த திரைப்படம் ஐடியா ஆஃப் த இயர் 2016. Idea of the Year 2016. கமர்ஷியல் படம்ன்றீங்களே, யார் ஹீரோ? தம்பி, நான் தான் ஹீரோ. வல்லாடாதீங்க, நான் சொல்றேன்னா. சத்தியமா நான் தான் ஹீரோடா. டஸ்டோஸ்கேன் தாத்தா. வல்லாடாதீங்க, நான் சொல்றேன்னா. மூடத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. கொலான்ஸ்கேன் பெரிய டஸ்டோஸ்கேன் தாத்தா. இது பஞ்சா. கொலான்ஸ்கேன் பெரிய நான் கேக்குறேன், இது பஞ்சா. வல்லாடாதீங்க, நான் சொல்றேன்னா. நாகூர் பிரியாணி புழுந்தூர் போட்ட நாய்க்கு தான் கிடைக்கணும். அது யாரால் சார் மாற்ற முடியும்? அன்சிகா இல்லை வேணாம். ஒரு ஆண்ட்ரியா கூட கிடைக்கலையாப்பா. வல்லாடாதீங்க, நான் சொல்றேன்னா. Idea of the Year 2016. Jill Jang Jack. இந்த ப்ரோமோ வீடியோ பர்டிகுலர் ப்ரோமோ வீடியோ மேக்கர்ஸ் புட்சட்னிக்காக அந்த வீடியோவை செய்த சுப்பு அண்ட் டீம் அவர்களை மேடை கலைக்கிறோம். E4E CEO கௌதம் அவர்களை மேடை கலைக்கிறோம். வையன்
தளமைக்குள் வானம் எல்லை வரையறுக்கணும் வார்த்தைகள் ஒளியடிக்க மானம் போற்ற உருவெடுக்கணும் சாதனை வழி கொடுக்க We are the trendsetters. சார் ஒரு மிகப்பெரிய விருது வாங்கியிருக்கீங்க உங்களுடைய இந்த வயசுல. சொல்லுங்க சார், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு இது. காட் இல்லாமல் நான் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது. உங்களை நம்பி இருக்க இந்த கோடான கோடி மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? அவங்க தான் இந்த நிலைமைக்கு. ஆஹா, டேய் தம்பி, நீ ஹீரோ மட்டும் இல்லடா, சிவகார்த்திகேயன் ஆயிருவ. கை கொடு. இல்லை, இவங்க இல்லைன்னா நான் இப்படிலாம் வந்திருக்க முடியாது. ஆஹா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ கொஞ்ச நாள் போனா தெரியும் நினைக்கிறேன். என்னன்னா செலிபிரிட்டிஸ் அப்படின்றவங்க, அதாவது ஸ்பெஷலி சினிமா செலிபிரிட்டிஸை கலாய்க்கவே கூடாது அப்படின்றது இங்க இருந்து ஒரு மிகப்பெரிய இன்டர்வியூஸ்க்குலாம் வந்தால் கூட இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கலாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க. பட் அதை உடைச்சது இந்த வீடியோன்னு சொல்லலாம். அது எப்படி சார் உங்களுக்கு அந்த ஐடியா முன்னாடியே இருந்துச்சா, இல்லை சித்தார்த் சாரை பார்த்தோன்னு இந்த ஐடியாவை நீங்கள் கிரியேட் பண்ணீங்களா? இல்லை, அவர் ஸ்போர்ட்டிவ்ங்க, அதுக்காக சொல்ல வந்தேன். அவர் கிடைச்சாதான் இந்த வீடியோ பண்ண முடியும், அதுக்காக சொல்லுவேன். இல்லை, ஆக்சுவலி புச்சட்னியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து முந்தின நாள் வரைக்கும் யார் எடுக்க போகிறாங்கிறது அண்ட் கான்செப்ட் வரைக்குமே எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ கட்சியில் ராஜ்மோகன் ரைட்டர் இருக்கார், அவர் ஏற்கனவே ஃபேமஸ் இந்த காவேரி வீடியோ. ஸோ அவர் தான் ஆக்சுவலி ரைட்டர், அவரும் நான் சேர்ந்து ஒரு மாதிரி ஜாம் பண்ணி இந்த ஐடியா பண்ணோம். சித்தார்த்தை எவ்வளோ கலாய்க்கலாம் அப்படிங்கிற லெவலில் நாங்கள் சரி பார்த்துக்கலாம், போயிட்டு ஸ்பாட்டில் எப்படியும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், இவ்வளோ புச்சட்னிக்கு வீடியோ பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா வந்து வாங்கிட்டு போட்டோன்ற மாதிரி தான். இல்லை, அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போனால் தான் எழுத முடியும், இல்லைனா எழுத முடியாது. ஸோ அப்படி வந்தார். அன்றைக்கி கூட ஒரு சில டைலாக்ஸ்லாம் ஸ்பாட்டில் ஃப்ரீஸ் பண்ணது தான். இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் வேப்பண்ண விளக்கு என்ன, சமந்தா வீட்டில் வெள்ளம் வந்தால் எனக்கு என்ன, சித்தார்த்துக்கிட்டே ஸ்கிரிப்ட் கூட நாங்கள் கொடுக்கல அன்றைக்கி டே வரைக்கும். ஸோ கடைசியில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சினிமா ஸ்டாரு ஸ்பாட்டில் வந்து எதாவது சொன்னால் திடீர்னு காண்டாய் மாற்றிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இவன் தான் டைலாக் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் இவனை வச்சு டேரெக்டாக டேக்கும் போது ஷார்ட் டைலாக் சொல்லிட்டான். ஸோ உடனே அவர் பாடு ஜாலியாக ஸ்பாட்டில் ஸ்விட்ச் ஏற்றிட்டாரு. ஸோ அதனால் அண்ட் ஜில் ஜங் ஜக் ப்ரோமோவில் நடிச்சு கொடுத்த அண்ட் அந்த படத்துலையும் நடிச்சிருந்த 2 முக்கியமான லீட் கேரக்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. நீங்களே அவங்கள இன்வைட். நைட்டு தான் ஃபோன் பண்ணாங்க ஒரு 11:30 மணிக்கு, நாளைக்கு நீங்கள் வந்து மிஸ்கினா நடிக்கணும் அப்படின்னாங்க. மிஸ்கினா நடிக்கணும், சரி ஓகே, எங்கள் வீடியோலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். வந்தவரை பார்த்தா சனந்த் அவினாஷ் இருந்தாங்க. என்ன மச்சா நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்களும் நடிக்க வரீங்க, படம்லாம் நடிக்க போயிட்டீங்கன்னு பார்த்தா சித்தார்த் வராரு. டெம்பிள் மங்கில வேற சித்தார்த் நிறைய செஞ்சிருக்கோம். கொஞ்சம் நெஞ்சமா. ஆமா, அவர் கண்டுபிடிச்சாரு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல இப்படி சொரிஞ்சுக்கிட்டே பார்த்தாரு, இவனை பத்தி அவன் தானா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு, ஆனா அப்புறம் பயங்கரமா கேஷுவலா பழக ஆரம்பிச்சாரு. டீலாம் வாங்கி கொடுத்தாரு. அவர் டீ வாங்கி கொடுத்தது இருக்கட்டும், அதுக்கப்புறம் மிஸ்கின் உங்களை எங்கேயாவது பார்த்தாரா? இல்ல, எவனோ ஒருத்தன் பெரிய மிஸ்கின் ரசிகன் கால் பண்ணி பச்சை பச்சையா கேட்டான். இது ரேர் பீஸ், அந்த நம்பரை கொடுங்க. அதை தவிர்த்து அவர் இன்டர்வியூ கொடுத்ததா கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி என்ன வச்சு ஏதோ வளர்றாங்கன்னா நல்லதுதான், நான் ஏதோ இதுவாக பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்படி எல்லா செலிபிரிட்டிஸும் இப்போ நினைக்கிறதுக்கான காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய ஸ்டார்ஸ் 2 பேர். வையத்தளமைக்குள் வையத்தளமைக்குள் வானம் எல்லை வரையறுக்கணும் வார்த்தைகள் ஒளியடிக்க மானம் போற்ற உருவெடுக்கணும் சாதனை வழி கொடுக்க. ஜில் ஜங் ஜக்குக்கு ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா? நான் கேட்க மாட்டேன். ஸோ கேட்க மாட்டேன். இந்த ப்ரொமோ உங்களுக்கு அவார்டு வாங்கி தந்திருக்கு, இந்த ஹானர் வாங்கி தந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு ஜில் ஜங் ஜக்காக நாங்கள் வாங்குற மொதல் அவார்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்பாடா, இதை நானா சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், அவராக சொல்லிட்டார். ஜில் ஜங் ஜக் மாதிரி ஒரு படத்துக்கு வந்துட்டு வெளியே தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவான ப்ரொமோஷன் தேவை. ஏன்னா வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் பண்ணும்போது அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது 2ஆம் பட்சம் தான். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்துட்டு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு இது தேவை. ஸோ இந்த அவார்டு, இந்த மரியாதைக்குரிய ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வி ஆர் வெரி ஹானர்ட். தேங்க்யூ பிரதர். அண்ட் ஃபஸ்ட்டு யூடியூப் அம்பாசிடருக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஜில் ஜங் ஜக் இந்த ப்ரோமோ ஹிட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து புட்சட்னி டீம் தான். சுப்பு, ராஜீவ், அப்துல், அப்புறம் மெயினாக நம்ம தலை இவர் தான் அதோட மெயின் இதுவே.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ் அண்ட் மரியாதைலாம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இன்னொரு விஷயம், ஏன்னா ஜெனரலாக இப்போ புச்சட்னியில் வந்து எங்களுக்கு புச்சட்னினாலே பயங்கரம் ஹை பட்ஜெட் வீடியோஸ்லாம் யூடியூப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் மாரி அகெயின் அது நல்ல ஒரு ப்ரொடக்ஷனாக பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறது, பார்க்கறதுக்கு வீடியோஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஓவரால் நல்ல ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸ்மைல் சேட்டை மாதிரி இருக்கக்கூடாது. சிம்பிளா ஒரு வார்த்தையில் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. இல்லை இப்படியும் பண்ணலான்ட்டு ஒரு இருக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம்லேயும் ரொம்ப முக்கியம். ஸோ எங்களதுல வந்து ஷார்னியாங்கிறவங்க இவங்க தான் வந்து ஐ மீன் எனக்கு உங்களை தான் ஹஸ்பண்டாக வேலை செய்கிறேன். அதை தவிர்த்து யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன் இதை இங்க மென்ஷன் பண்ணாம போயிருந்தா இன்னைக்கு அவர் வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வச்சிருக்கோம். நம்மளுடைய மொமெண்ட்டும் ஒரு கையில பஞ்சு மிட்டாய், ஒரு கையில பாரதியார், பெரிய ஆளா அவரோட தம்பி நீ. தேங்க்யூடா, தேங்க்யூ. readyfoods.com டிஸ்கவுண்ட்களை பெற கூப்பன் கோட் ஸ்மைல் சேட்டையை பயன்படுத்தவும். co-presented by medraswing.com. இன்னோவேஷன் பார்ட்னர் kalaminnovation.com. திருவிழா ஈவெண்டிங் பார்ட்னர் E4E. ட்ரெடிஷனல் ஃபுட் பார்ட்னர் தாய்சன் டி நகர்.